காப்பாற்றும். ஒரு கத்தி கூட சிகை அழகு செய்யும், தோழனை காப்பாற்றும். பெத்த பிள்ளைய யாருமே பெற்றோர்களை யாரும் பார்க்கறதே இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் வாங்கிக்கிறோம். அதான் இப்போ உலகமாக இருக்கு. இப்போதான் கலாச்சாரம். அண்ணன் தம்பி பாசம்லாம் 5 வயசு வருதான். அக்கா தங்க உறவுலாம் சம்மந்தம் பண்ணு வருதான். பணக்காரன் தான் பொண்ணு கொடுப்பா, பணக்காரன் பொண்ணு கொடுக்கலன்னா அதோட நம்ம அக்கா தங்கச்சியை மறந்துடுவோம். இதுதான் உலக வாழ்க்கை. சொந்தம் பந்தமெல்லாம் பொய், வாழ்க்கையே பொய் தான். அதில் சொந்த பந்தம் பொய். உள்ளவே உதவ மாட்டான், அண்ணன் தம்பி உதவ மாட்டான், சத்தம் சொல்றதும் உதவ மாட்டான், அடுத்த சமுதாயக்காரன் உதவுவான். அதான் உண்மை. அவன் அவன் தலை எழுத்து, அவன் அவன் தலை எழுத்து, அண்ணன் தம்பி தங்கை எழுத்து, ஆட்டு மருந்தை ஒரு கூடி வாழ்ந்தது. அவன் அவன் தலை எழுத்து, அண்ணன் தம்பி தங்கை எழுத்து, ஆட்டு மருந்தை ஒரு கூடி வாழ்ந்தது. அவன் அவன் தலை எழுத்து. சலவை செய்யும் தோழனை அந்த கழுதை காப்பாற்றும். சிகை அழகு செய்யும் தோழனை ஒரு கத்தியும் காப்பாற்றும். சலவை செய்யும் தோழனை அந்த கழுதை காப்பாற்றும். சிகை அழகு செய்யும் தோழனை ஒரு கத்தியும் காப்பாற்றும். உறவு பாசம் பிள்ளைகள் 1000 ஒன்றாய் பிறந்தாலும், உறவு பாசம் 1000 பிள்ளைகள் ஒன்றாய் பிறந்தாலும், அவள் உன்னிடம் இருந்தால் வாங்கிக் கொள்ளும், அவள் உன்னையா காப்பாற்றும். அவன் அவன் தலையெழுத்து, அண்ணன் தம்பி தங்கை எழுத்து, ஆய்வு மௌனங்கள் கூடி வாழ்வது. அவன் அவன் தலையெழுத்து. அண்ணன் தம்பி பாசமெல்லாம் 5 வயசு வரை பிறந்த அக்கா தங்கை நேசமெல்லாம் சம்பந்தம் கொண்டு வரை. அண்ணன் தம்பி பாசமெல்லாம் 5 வயது வரை பிறந்த அக்கா தங்கை நேசமெல்லாம் சம்பந்தம் கொண்டு வரை. பாசமும் நேசமும் இருப்பதெல்லாம் காசு உள்ளவரை. பாசமும் நேசமும் இருப்பதெல்லாம் காசு உள்ளவரை. அந்த காசு பணமும் உன்னிடம் இருக்கணும் உசுறு உள்ளவரை. அவன் அவன் தலையெழுத்து, அண்ணன் தம்பி தங்கை ஆட்டு மருந்தை ஒரு கூடி வாழ்வது. அவன் அவன் தலையெழுத்து. பாருங்க, நேர வரைக்கும் பப்புனு வந்து பேசுறாரு. ஏதாவது கிளம்புச்சா? கிளம்பல. இல்ல நீ வரவதான் கிளம்புது. எல்லாமே கிளம்புது. என்னங்க சத்தியமா சொல்றேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீனும் தானே சரியில்லையா? சரி விடி, எது எங்கிட்டு போனாலும் சரி, எது நடக்கணுமோ அது நன்மையாக நடக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். தாய்மார்களுக்கு நன்றிமார்களுக்கு வணக்கம், இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுல மட்டும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பயுமே எல்லோருக்குமே நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுல அவ்வளவு சந்தோஷம். அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க கொடுத்தாங்க, நம்ம வந்துட்டோம். 50 ரூபா, 100 ரூபா கொடுக்குறாங்க, பத்தாதா? ஆமா ஆமா. அதனால இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்த இடத்த நல்லபடியா தக்க வைக்கணும்.
தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால ஆடணும் பாடணும் அப்புறமேட்டு போடிக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருந்த இடத்துல நல்லபடியா அதனால இந்த இடத்த பார்த்தோன்னே எப்படியெல்லாம் இருக்கு தெரியுங்களா? இது சுத்துறதே நமக்கு தலைய சுத்துதே, அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி சுத்தாது? கத்துற பிள்ளைய பாருங்க, ஏறி உட்காந்துக்கிட்டு சத்தியமா என்னால உள்ள உட்கார்ந்து இருக்க முடியல. ஆமா ஆமா, அப்புறம் என்ன மைசா இருக்காருங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தலையை மட்டும் ஆட்டாதீங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னாதான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த நம்ம உயிரே இவங்களுக்கு நல்லா நீங்க ஏத்துங்க. உங்களுக்கு காலையில நான் ஏத்துறேன். தண்ணி விடுறியா? பிச்சு முடைய பிச்சு ராஸ்கல். அதனால இடமா எப்படி இருக்கு தெரியுமா? சொல்றீங்க செவந்தி பொம்மடிச்சு நடுவுல பள்ளம், அதுல கிடக்குது இம்புட்டு மண்ணு. நான் ஆட உங்க மேல பறக்க, ஏமா இப்படி புழுதியா கலப்புறேன்னு நீங்க கேப்பீங்க. நீ எப்ப எப்படிதான் காத்துக்கிட்டு இருக்க, மவனே முழுகி போயிருவா. பாத்துக்க பிச்சு பிச்சு முடிய பிச்சு பாத்துக்க.
இதுக்கு மட்டும் நல்லா இரு, நீ வாடு, என்ன நீ வாடு ஆட்ரா அப்படின்ற என்னது ஏத்து பேசாத. நீ சொல்லுங்க இல்லம்மா, என்னங்க காசில ஆடுவா. அது ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பத்தாவுக்கு ஆடும் போய் பாருங்க. ராஸ்கல் அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சாம்மா. நீ உன் தொல்லை வறுக்க முடியாம ஆட்டுட்டே கேட்டுட்டே இருந்திருப்ப. அது இன்னொரு வரை இருக்குமா வேற? அண்டவன் கொடுத்ததா வெங்க பாரு கூடாதுமா. உங்களுக்கு ஒரே ஒரு தடவை அத்தா மாமா ஐ லவ் யூடா நீ சொல்றதுக்காக ஒரு தடவை ஆட்டி காட்டு. எதிரனுக்கு போனதினால என் மச்சான் என்ன பண்ண போனது என்ன? நேத்து ஜவனா நீங்களா வீட்டுல இருந்தீங்கன்னா எங்க தெரியும்? நான் அதைத்தான் சொல்றேன். இத பார்த்தா நீ பயந்துற. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த முருகனுக்கு முதல்ல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அப்பா வந்து செஞ்ச புண்ணியம் என்னன்னா என்னை நல்லா அபுல் பேபி மாதிரி பெத்து விட்டாங்க. சரிங்க, அதான் இருக்கட்டும். எனக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அவர் வத்தாரா தோத்தலா நெட்டா குட்டையா இல்ல? நீங்க 4 பேரு என் குல தெய்வம் மாதிரி. உங்ககிட்ட என்னைக்குமே வரமாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல? நீ எப்ப நடக்கிற ஒரு நாளைக்கு பாப்போம். கோயில்ல மண்ணை வரி விட்டு பிடிங்க பாப்போமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு கூட்டமா இருக்கு, நாடகமா நடக்குது. நான் கிரகாட்டம் நினைச்சுட்டேன். ஆம்பளை கோயில ஒத்த சுத்தர போக முடியல, வர முடியல.
பாத்தீங்களே 10-11 மணி ஆயிட்டு இதே பொழப்பா போச்சு. நீங்க ஒருவேளை- போட்டுறீங்களா? ஆமாண்ணே, அவனா பிறந்தாலும் அதுதான் மிச்சமா இருக்கு. வேற ஒண்ணும் மிச்சம் இல்லை. ஒருவேளை நாய் மேல மோதிட்டு போனோம். நாய் மேல மோதினது கார்த்திகை மாசத்துல 10 நாய் கட்டி இருக்கு பாரு. அப்படி இழுவையா அவ்வளவு இருக்கு. ஒருவேளை சில பன்னி மேல மோதிட்டு போனோம். நீண்டா பண்ணின சாக்கடை வாடையிலே வரணும். இஸ்மே. இது ஒரே பூக்கடை வாடையா வந்துகிட்டு இருக்கு. 1000 வந்தாலும் சரி, 5000 போனாலும் சரி, இன்னைக்கு அவங்க அப்பாத்தா விட்டு உள்பாவல டொர்னு கிழிஞ்சாலும் சரி, சுத்தி பாரு சூடா அப்பானா. அடா ஏனே நேத்து கூட அப்படி வர்றதுக்கப்புறம் அத்தனை தொத்தனமாவே வரும். இன்னைக்கு தானே மப்பும் வந்தாரமா சாடிக்கேத்த மூடிய வந்திருக்கு. இப்படிதான் அமையணும். நான் பெரிய கவிஞனே, இந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு கிளம்பிடுச்சு. இந்த கலைஞனும் இவளை சிலை படிப்பார், இவளை தாண்டி வைப்பார், கலைஞனும் இவளை சிலை படிப்பார், புலவரும் இவளை தாண்டி வைப்பார், கலைஞனும் இவளை சிலை படிப்பார், புலவரும் இவளை தாண்டி பாட்டு தேடி போயிருச்சு. நான் பெரிய கவிஞனே, கல்லினால் செய்யப்பட்ட கச்சிலையே, பொன்னினால் செய்யப்பட்ட கொச்சில்லையே, பாவி கல்லினால் செய்யப்பட்ட கற்சிலையோ இல்லை பொன்னினால் செய்யப்பட்ட பொச்சில்லையோ. எதுக்கே 1 ரூபாய் காயின் பூத்து மாதிரி இருக்கு. நம்ம அதுக்கு இல்லைன்னு சொல்லணும். இந்த பிள்ளை யாரு? ஒருவேளை நக்குமா? தமிழ் நடிகை நக்குமாவா இருக்குமோ? அந்த ரெஞ்சுல நிறைய இருக்கு. நக்குமாவா இருந்தாக்க 1.5 மணி சொல்லில இருக்கு. வந்துருச்சுல தொங்க வச்சிருவோம். ஒருவேளை ரம்பாவா இருக்குமோ? ரம்பால கும்ப பெருசா இருக்கணுமே. இருக்குல்ல, இது உடனோட குத்து செட்டு மாதிரி இருக்கு. ஒருவேளை குசும்புவா இருக்குமா? குசும்புனையா பங்காளி பூராத்தி உசிப்பு இருக்கணுமே. டூமேடி பெருசாவுல இருக்கணும். இது ரொம்ப பெருசாவுல இருக்கு. இதுல பங்காளி உமாய செல்வி போடுற மைக் செட்ல ஒரு பெரிய பல்ப் மாதிரி இருக்கு. யாரு என்ன ஹவுஸ் அடிச்சு பாத்துருவோம். வரும்போது வாழைப்பழம் சாப்பிட்டு விழுக்கு விழுக்கு போய்கிட்டு இருக்கடா. ஏங்க உங்களை தாங்க. ஏய் டான்ஸ் கரப்பா. ஏய் உன்னதாமா. ஏய் உன்னதாண்டி. ஏய் ஊமப்பா. ஏய் உன்னதாமா. ஊம. அடி லூசு முண்டை. சாப்பிடுறது செமிச்சிட்டு போயிலையா? ஏய் இங்க வரமா. ஏய் பாப்பா. ஏய் உன்னதாமா. காது செடுடா. தம்பி கேட்டாச்சா கேட்க மாதிரி. நான் கிட்ட வரேன். எங்க கிட்ட வரியாடா? ஏய் பாப்பா உன்னதாமா. ஏய் அடியே டான்ஸ்காரி பொண்டாட்டியாரி ஆளை பாரு சப்பி போட்ட பணம் போட்ட மாதிரி என்ன பறையாக விட்டு இதே பரானுக்கு வந்து நிக்கிறது இல்லாம டான்ஸ் காரி உனக்கு காரி அடி வேணும். நிக்க வச்சு அடிச்சா இருக்கிற எலும்பு சட்ட சட்ட தெரிச்சு பேரு பாத்துக்க. ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிற வரமுறை தெரியாத நீ எல்லாம் ஆம்பளை ஆனாவுக்கு அடி அழுத்த தெரியாத நீ எல்லாம் எனக்கு சரி சமமா வந்து நிக்கிற பாரு. என்ன வந்துச்சு என்ன வரலன்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. விட்டன்னு வச்சுக்க 8 குண்டுகார அடிச்சு போயிருவேன். பார்த்து பேசுக, நம்ம பதனமா பேசுக. பிச்சு விடுவேன். ஏமா என்ன சொன்ன? நிக்க வச்சு அடிப்பியா? நிக்க வச்சு அடிச்சாலும் சரி, படுக்க வச்சு அடிச்சாலும் சரி, எனக்கு வேற முடிஞ்ச சரித்திரம் போயிட்டே இருப்பானு. ஏன் நீங்க அப்பேற்பட்ட ஆளு தானே? நிக்க வச்சு அடிச்சா படுக்க வச்சு உங்களுக்கு அடிச்சா என்ன? தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு அதிகமா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமா பேசிட்டு ஓ இந்த அழுத்தி பாக்குறியா? ஏன் மிரட்டி பாக்குறியா? மிரட்டி பாக்குறியா? ஏன் கரெக்ட் பாக்குறியா? வச்ச ஆளா? நான் வச்சதா நீ ஆளு. நீ வைக்காதான் நான்தாம்மா. நீ வச்ச ஆளான்னு கேட்டேன். நான் வச்சதனால நீ ஆளு. சௌரியத்தை பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சௌரியமா நீ பேசிட்டு இருக்க. பொட்டி தெரிச்சு போய் வச்சுக்க. இடுப்பு தெரிச்சு பேர் தெரிச்சு பாத்து. அடுப்பு தெரிச்சு போய் வச்சுக்க. பொட்டி தெரிச்சு பேர் பாத்துக்க. யார்கிட்ட பேசணும் தெரிஞ்சு பேசணும். நீ முத யார்கிட்ட பேசுற, எப்படி பேசுற, எப்படி பேசணும் அப்படிங்கிற முத தெரிஞ்சு பேசு. எதுவுமே தெரியாம இடிச்சா போய் அவன்கிட்ட பேசிக்க. என்ன மாதிரி பேசிக்க. எனக்கு கடைசியா இடிச்ச வாங்கிட்ட. உன்னை குடுக்கறவங்களோ குடும்பமே குள்ள கூடி அண்ணன் காவடி கொடுத்துடுவேன். நான் போடுற படம் குடும்பமே கூந்தா கோயிந்தா கோயிந்தானா கண்ண காவடி எடுத்து போயிரணும். உன்னை போறவங்களோ
பொட்டி தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கனே. நான் போடுற போல உன் சட்டியா தூக்கிட்டு ஓடியா போயிடணும் பாத்துக்க. ஆம்பளைக்கு மரியாதை பேசுமா? இவங்க பொம்பளை மரியாதை கூடியா? என்னைக்குமே சிவனில் இருக்காங்க, சிவனி சக்தியில் இருக்காங்க. சக்தி இல்லாமல் சிவன் தான் கிடையாது. என்னைக்குமே ஆம்பளை பெரியாளே. இளைஞர்களே சிறந்தவள் பெண் மக்கள். ஆம்பளை சிங்கனாங்க. பெண் சிங்கமா நிப்போம். ஆம்பளை பொம்பளைய பார்த்தா மோச்சம். பெரிய வீச்சுல போயிருவேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பெண்களுக்கு என்னைக்குமே மதிப்பு மரியாதை எல்லாமே உண்டு. அதனாலதான் இந்த நாட தாய் நாடு அப்படின்னு வச்சிருக்காங்க. அம்மை அப்பன் தான் சொல்லுவாங்க, அப்பா அம்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா ஓவலிக்கு வர்றேன். இது என்னமா? இது என்னது? பூமி பூமாதேவி. ஆமா. பொம்பளை. ஆமா. மேலே கையாரு ஆகாசவாணி. ஆகாசவாணி. பொம்பளை. உண்மைதாமா. கீழையும் பொம்பளை, மேலையும் மேலையும் பொம்பளை. சரி. உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்காரு தெரியுமா? யாரு? ஆம்பளை. வாயு பகவான். இந்த ஆம்பளை இருந்தாச்சே நீங்க இருக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலையும் பெண்ணு, கீழையும் பெண்ணு, ஆம்பளை நடுவுல நிக்கிறீங்க. எப்படிக்கு தெரியுமா? பயந்து போய் நிக்கிற மாதிரி. மேலே கீழே நாங்க இருக்கிறோம்ல, நடுவுல உனக்கு என்ன வேலை? பொத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. நாங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலை போயிரும்ல. நாங்களா உனக்கு வேலை கிடையாது. அதை போல பாருங்க. ஆம்பளை சிங்கம் இருக்கே. நான் தான் பெண் சிங்கம் நிப்பேன். ஆம்பளை கார் ஓட்டுவோம். நாங்க கார் ஓட்டுவோங்க. நாங்க லாரி ஓட்டுவோம். லாரி ஓட்டுவேன். நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவேன். இம்புட்டி ஓட்டுற பொம்பளையவே நாங்களே ஓட்டுவோம். இம்புட்டு ஓட்ட ஒண்ணு ஓட்டுறதுக்கு எனக்கு எம்மாத்திரம் ஆக போகுது. சத்தா போயா. நீ யாரை போட்டுற? உங்கள்ட்ட நீங்க காட்டுவீங்க, நாங்களே ஓட்டுவோம். நல்லா ஓட்டுறீங்க. காட்டுல தானே ஓட்டுவீங்க. காட்டுல என்ன செய்வீங்க? நம்ம தவற பேசக்கூடாது. நான் தப்பா தவற என்னைக்குமே நினைச்சது உண்மைதான். நான் தவற சொல்லல. ஏன்னா ஒரு ஆம்பளை கணக்கு ஆம்பளை குடும்பத்தை ஓட்டத்த முடியும், பொம்பளை குடும்பத்தை காட்ட முடியும். வாங்க, நமக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைய படிச்சுட்டு இருக்கேன். அவருடைய சம்பளம் 500 ரூபாய் வருமானம். என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குழம்புச்சு ஆகாது. அந்த ராமபுரம் சொன்ன மாதிரி அரிசி வாங்கணும், அது போலதே பழாப்படி வாங்கணும், அது போலதே. அப்படி குடும்பத்தின் விதிமுறை காட்டுறது நீங்க, ஓட்டுறது நாங்க. தவறாதுக்கு நாங்க போக மாட்டேன். இன்னைக்கு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசு. இங்க பாருங்க, இவ்வளவு அறிவா நீங்க பேசுறீங்க இல்ல? ஏன்னா ஒரு வெளியே போய் சம்பாதிச்சு வரக்கூடியது ஆக, அத வீட்டுல வந்து பொங்கி போடுறவங்க பொம்பளை. நீங்க நிர்வாகத்தை நீங்க போய் வேலை செஞ்சுட்டு வரீங்க, அது வாஸ்தவம் தான். கொண்டு வந்து யார் கையில கொடுக்குறீங்க? எங்க கையில கொடுக்குறீங்க. அதுக்குள்ள நாங்க குடும்பத்தை நடத்தணும். 50,000 இருந்தாலும் குடும்பத்தை நடத்தணும். 1 லட்சமா இருந்தாலும் குடும்பத்தை, வெறும் 50 ரூபாயா இருந்தாலும் சரி. பெண்கள் குடும்பத்தை ஓட்டி விடுவாங்க. ஆம்பளை உங்களால ஓட்ட முடியுமா? உண்மைதாங்க. பொம்பளை கையில எல்லாமே இருக்குன்னா தவற சொல்லணுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கவே, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்து சரியை பெற்றது ஒரு தாய் பொம்பளை. பெற்றெடுத்தா போதுமாங்க, தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி ஊட்டி வளர்த்து எறும்பு கடிக்காம ஆளாக்குறது யாரு? ஒரு தாய் பொம்பளை. நான் கத்திக்கிற போறது உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை. என் கூட பிறந்த சகோதரி ஒரு பெண்ணு பொம்பளை. நான் மட்டும் இல்ல, என் ஆம்பளை வர்க்கமே பொம்பளை தவற பேச மாட்டோம். ஏன்னா பெண்கள் வந்து பொம்பளையா இருந்தாங்க. எப்ப தம்பி, பொம்பளை இல்லாத வீடு அது வீடுல சுடுகாடு. பேய்வாடு சுடுவாடு. ஆமா, பொம்பளை நான் மட்டும் இல்ல, என் ஆம்பளை வர்க்கம் பேச மாட்டோம். பொம்பளையா இருந்தாங்க. எப்ப? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால என்ன பத்தி ஆத்தா பாருங்க, ஜாக்கிரே கிடையாதுமா. அள்ளி கொண்டு முடிஞ்சு 1 ரூபா அகலத்துல பொட்டு வச்சு 16 போல சேலை கட்டி வீதியில வந்தாக்க போட்டு 5 வயசு சின்ன பையில இருந்து 50 வயசு பெரிய வரைக்கும் பொம்பளைய பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. பெண்களை பார்க்கும் போது மதுரை மீனாட்சி மூலமும் காஞ்சி காமாட்சி மூலமும் தெய்வீகமா இருந்தாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், உங்க நாகரிகத்துல நாயை விட்டு ஓப்ப விட, உங்க நாகரிகத்தை ஈத்த கட்சிக்கிட்டு ஊத்த, உங்க கலாச்சாரத்துல கழுவியை விட, ஐயா நைட்டியாமுங்க. அது நைட்ல உடத்தமா நைட்டி, பகல்ல ஓட்டான பகட்டியா, இல்ல அதிகாலையில ஓட்டான அகட்டியா? இப்ப உள்ள பிள்ளைங்க இந்த நைட்டின்னு ஒண்ணு போட்டுக்கிறது. ஐயா ஐயா இப்ப 3 அடியா இருப்பா. இப்ப போட்டிருக்க செருப்பு 1 அடி இருக்குங்க. என்னது செருப்பு? செருப்பு போட்டது கும்பா 2 பிடிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு. ஏன்னா குண்டில சரங்கு வந்து பிடிக்கிற மாதிரி இப்படி போயிட்டு நைட்டி போட்டுக்கிட்டு அப்படியே சைட்ல தடுமாடுங்க. போயிட்டு அறிவாய் தள்ளி போவாங்க. எப்படி மாடு ஒரு மாதிரி போறது சைக்கிள் செல்ஃபா போட்டு அடிவாள அப்படி இருக்கும்ல, அங்க முடிச்சு முறை அப்படி அடிக்கலாம்ல, அங்க போய் இவங்க சொல்றீங்க எப்படி அடிப்பாங்க? பக்காளி தண்ணி விடுதாட்டியா குடும்பமே அதுவாட்டுக்கு ஆடுங்கயா. அப்பத்தே பங்காளி 2 பேரும் சைக்கிள் வைக்கிருப்பேன். சைக்கிள்ல செயின் கலர் கழட்டி விட்டுருவானியா. மாற்ற குடும்பம் சைக்கிள் செயின் எப்படி மாட்டுவாப்ல? சும்மார வெண்ண
இன்னைக்கு ஓசியில புழுப்பின் காமிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எங்க ஆம்பளை வறுக்கத்தானே கேட்க ஒன்னே மாதிரி பொங்கலானமா எங்க இந்த வீரகுடி மேடையில எங்க ஆம்பளை ஒரு ஆளை போல சொல்லு நான் தாளக்காரத்துக்கு கொள்றேன். தாளக்காரவா பேசாம உட்காந்துருக்காரு. அவரு ஆம்பளை தானே, ஆம்பளை நீனு எங்க கூட குறை சொல்லி விடுமா? இந்த இடத்துல தூக்குப்பட்டு தொங்குறேன்னு சொல்லு, இல்லன்னா நாக்கு அப்படி செத்து பாரு நீ சொல்லு. அவரு ஆம்பளை தானே, அவரை சாக வைக்கிறேங்கிற அழகா சொன்னீங்க. பெண்கள் மேல எந்த தப்பு நானும் சொல்ல மாட்டேன், ஆண்கள் மேல எந்த தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சில ஆண்கள் செய்யற தப்புக்கு எல்லா ஆண்களும் பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு சில பெண்கள் செய்யற தப்புக்கு எல்லா பெண்கள் ஆதரவு கிடையாது. நீங்க அழகா சொன்னீங்க, நைட்டி போட்டு வர்றாங்க, அப்ப அடிவைப்புல போய் அடிபடவா எங்க அந்த காலத்துல இருந்து ஆம்பளையா இருந்தாங்க. பாக்குறப்ப எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? ஆம்பளைகளை பார்த்தாலுமே கைய தண்டி என்னதுமா அவர் பேசினார்ல, நின்று கேட்டுக்கிட்டானே. இப்ப நான் சொன்னோட மட்டும் உனக்கு என்ன கை தண்ணி முருகா முருகா முருகா, நீ காப்பாத்தணும். நீங்க வேறங்க கைய தண்டி அப்படின்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த அப்பா தாத்தாவுக்கு தான் தெரியும். மீச ரெண்டு பக்கம் அப்படி மீச வச்சு முறுக்கி விட்டுருப்பான். நான் கூட மாத்திரை நான் என்ன சொல்றேன்னு கேள்வி. அதனால மீசைய வந்து அப்படி அழகா முறுக்கி விட்டு வச்சிருப்பாங்க. சில பேர் அருவா மாதிரி, இந்த கருகருவா பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி அருவால அப்படி முறுக்கி விட்ட மாதிரி இப்படி முறுக்கி விட்டுருப்பாங்க. அந்த ஆண்களும் சரிங்க, அழகா விபூதி வச்சு அழகா அதுல குங்குமம் வைப்பாங்க. கதர் வேட்டிதான், கதர் சட்டனா, அது அழகா கதர் துண்டு ஒண்ணு போட்டு நடந்து வந்தா மதுரை வீர சில மாதிரியே இருக்குங்க. அவர் நடந்து வரும்போது அதை ஆடிட்டே இருக்கும்ல. நீ அதை பாக்குற ஆளு தானே, வேற என்ன தெரிய போகுது? அவரை பார்த்தானே கையாத்து கும்பிட்டது போல தெரிஞ்சு அப்பா உள்ள ஆம்பளை பாக்குறப்ப. இப்ப வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளை போல, நீ எல்லாம் வந்து நிக்கிற, உனக்கு முதல் என்ன லட்சணமையா இருக்கு? நீ எல்லாம் வந்து நிக்கிற வெளியில. ஏய் நீ பேசுறப்ப பிச்சு விடுவேன். நான் பேசுறேனோ அதுக்கப்புறம் கேட்டு பேசு. யார்கிட்ட பேசாம மனசாட்சி மனசாட்சி மனசாட்சி. நீ பொறுமையா பேசாம. இளையராஜா இளையராஜா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனசாட்சியோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பேசுங்க, தனியா நின்னு பேசுங்க. பேசுங்க, நீங்க தனியா பேசுங்க. அது மாதிரி இப்ப ஆம்பளை பிள்ளைய ஒரு நாலு ஆம்பளை பிள்ளைய, ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு வரை கிடைக்கவே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு நாலு பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து அந்த இடத்துல தண்ணிக்கு போக முடியாது, ஒரு கடைக்காரருக்கு போக முடியாது, ஒரு பொம்பளை பிள்ளை ஜாலியா பேசிட்டு போக முடியாது. நாலு ஆம்பளை பிள்ளைங்க சேர்ந்துக்குவாங்க. நாலு ஆம்பளை பிள்ளை ஒரு பையன் சொல்லுவேன், டேய் அந்த குட்டி பாரு எவ்வளவு அழகா இருக்கா, குட்டி நாலு குட்டி இந்த மாதிரி குட்டி. இந்த பிள்ளை எந்த கடை ஆயிடுச்சு சாப்பிடுது கொண்டு கொண்டு இருக்கா முள்ளே இங்க பாரு, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. ஒரு கல்லுக்கு ரெண்டு கல்லு அடிச்சுட்டு ஒரே அடியில எல்லாம் கடிச்சு போயிரு. பேச அது மாதிரி அதுல இன்னொரு ஆளு சொல்றது என்ன தெரியுமா? டேய் கட்ட நல்ல கட்ட நல்ல கட்டையா இருக்கா, கட்டை கட்ட சீக்கிர மாதிரி இருக்கணும் அப்படி சொல்றேன். ஏன்னா நீ பேசுறப்ப செவரே தானே, ஏன்னா இந்த ஆம்பளை பத்தி குறை பேசுறேன்னா அதனால அந்த ஆளுக்கு பொருட்கள் அப்படித்தானே இப்ப சண்டை வர மாதிரி. அடி பைப்ல கொலா தண்ணி அந்த பொம்பளை அடிச்சுட்டு போகுது. உன் கூட பிறந்த அக்காவா இருந்தா என்ன செய்வேன், தங்கச்சி என்ன செய்வேன், உன் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா என்ன செய்வேன்? டேய் போற, நம்ம கூட பிறந்தது ஒரு அக்கா தங்கச்சி, நம்ம கூட வாழ போறது ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு விடுறத விட்டுப்படி சைக்கிள் செயின் கனடா மருந்தாலும் கழட்டி விட்டுக்கிட்டு நல்லா இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்கா, இப்படியே நம்மள எல்லாம் பேச சொல்லுது. உங்க நாகரிகத்துல காய்ச்சிட்டு ஈயத்தை காய்ச்சி மேல இருந்து கீழே வரை ஊத்தி விட பெண்களை பத்தி குறை பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா உன் தங்கச்சி சொல்றேன் பேச மாட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, அதாவது நீ சொன்னேன் அந்த காலத்துல ஆம்பளை கூட இந்த நண்டி வீச வச்சிருந்தாங்க அப்படின்னு உண்மைதாமா, அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா மீது அதாவது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எங்க அப்பத்தாவ எங்க அவங்க பாட்டிய 10 மணிக்கு மேல தூக்கி போட்டு வச்சு 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 முத்தம் கொடுப்பாரு. ஆமா முத்தம் கொடுப்பாரு. அப்ப மீசி இல்லாம உங்களுக்கு பரவாயில்லைங்க ஒரு டைம் நீங்க வாயை திறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தெப்ப குளம் விஷயமே தெப்ப குளத்துக்குள்ள உழுகாத. ஏன்னா ஆழம் தெரிஞ்சா நீச்சல் தெரிஞ்சா உழு. எப்பேற்பட்ட குளம் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். ஆழம் தெரியாம காலை விட்டுன்னு வச்சுக்க. தெப்ப குளம் இருந்தா எங்க போட்டோ விட்டுருவான். ஐயோ அம்மா
இப்படி ஆச்சு நீ இப்ப யார கேட்டுக்கிட்ட பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கியா? விவரமான பொம்பளை பிள்ளை விவரம் பேசுறீல சரி விவரம் ஆடுறீல சரி விவரமான பொம்பளை பிள்ளை நீ என்ன செஞ்சுக்கணும் என்ன செய்யணும்? இந்த வண்டி தான் பிரேக் பிடிக்காம வந்துருக்குல்ல சரி லவக்குன்னு கீரை பிடிச்சி ஒரு ஆட்ட ஆச்சு நானும் பார்த்தேன் வண்டிக்கு கீரவே காணோம். அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்டாமுதாடி இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொம்பளை பிள்ளை மேல வந்து அவர் தொடல இடிக்கல அப்படின்னா அந்த அளவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லப்பா இல்ல கடை அட்டை பரவாயில்லைங்க நல்லா ஆடுறீங்க நல்லா பேசுறீங்க நான் 2000 மூவாயிரம் உள்ள ரெடியா நிக்குது பொண்ணு உள்ள பாட்டிஸ் பண்ணேன் அப்படின்னா உள்ள டவுசர் போட்டிருக்கியாமா நீங்க வாங்கி தைச்சு கொடுக்க போறீங்களா இல்ல பேர் என்னங்க என் பேரை கேட்க ஆமாங்க அழகான பேர் கேபி லைலா கேப்பிய கேபி நான் ரொம்ப நினைச்சிட்டேங்க பரவாயில்லைங்க நாங்க அடுத்த 3 பேருங்க யார் யாரு மூத்த அண்ணன் பேரு சரி கெண்ட குஞ்சு ஆஹா இன்னொரு அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு ஓஹோ என் பேரு குறவ குஞ்சுங்க இடிச்சிருச்சு தேவையில்லடா ஐயா அம்மா குஞ்சு எங்கிட்ட கிடக்குன்னு தெரியலங்க ஐயா ஏங்க நாங்க பெரிய குஞ்சு பரம்பரை ஆஹா ஏமா லைலா ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் இந்த குஞ்சை இந்த ஐர குஞ்சை இந்த ஐர குஞ்சை நீ மனசு வச்சீனாக்க வெறா குஞ்சா ஆகலாம் இல்லன்னா பரவாயில்ல ஐர குஞ்சாவே மறுபடியும் போயிருக்கேன் ஐர குஞ்சா இருந்தா தாங்க மதிப்பாத்திக்கோ ஐர குஞ்சு கிடைக்கல உங்களுக்கு விலையுமே அபாதங்களா இருக்கும் கண்டிப்பாங்க உங்களுக்கு ஒப்பாத இருக்க எனக்கெல்லாம் பிடிக்குங்க கை கொடுங்க சில பேர் போஸ்ட் போறது கேக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது தூக்கி வர முடியுமா நீ தூக்கிக்கிட்டு அவளை தோல்ல வச்சுக்கோ என் உண்மையான பேரு ஆர்கே இளையராஜாங்க இளையராஜா ஏங்க ஒரு சில கேள்வி கேட்கலாமா கேளுங்க சாமிக்கும் மாமிக்கு என்னங்க வித்தியாசம் அழகான கேள்வி இப்பதான் வந்து புத்தி உள்ள பிள்ளையா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா சாமி அப்படின்னா நம்ம முருகன் மாதிரி ஐயா கோயில்ல இருப்பாங்க மாமி அப்படின்னா ஐயார் வீடு இல்லையா அவங்க அகத்துலதான் இருப்பாங்க பரவாயில்லையே இன்னொரு விஷயம் சொல்லலாம் என்னது சாமி கம்முன்னு இருக்கும் மாமி உங்களை மாதிரி கும்முன்னு இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் இன்னொரு விஷயம் சொல்லலாம் என்ன விஷயம் சொல்ல சாமியை பார்த்தாக்க நாங்களும் சாமியை பார்த்தாக்க கண்ணத்துல ஓடுவோம் அப்புறம் உங்களை மாதிரி மாமியா பார்த்தா கிண்ணத்திலே ஓடுவோம் தெரிச்சு போயிடும் வாய்ப்பு கொடுத்து பாருங்க பாம்புக்கு ஷாம்புக்கு என்ன வித்தியாசம் ஷாம்பு பாம்பு ஏன்னா ஷாம்பு பாம்பு இதுதானே வித்தியாசமா தெரியுது ஏமா ஷாம்பு போட்டாலும் நுர வரும் எங்க பாம்பு போட்டாலும் நுர வரும் ஒரே அடியில அடிச்சு மண்டை காட்டி அடிச்சு ஒரே அடியில கொண்டு இல்ல நீங்க அடிச்சாலும் நுர வரும் வராது வராது சத்தியமா சொல்றேன் 18க்கு 81 என்ன வித்தியாசம் 18 81 18னா 1 இந்த பக்கம் இருக்கும் 8க்கு முன்னாடி இருக்கும் 81 அப்படின்னா 8க்கு அப்புறம் 1 இருக்கும் ஓஹோ 18னா 1 போடணும் என்ன ஏயா போடுறீங்க இல்லங்க 1 இப்படி போடணும் சொல்றேன் 8க்கு இந்த பக்கமா போடணும் பின் பக்கமா 1 வந்து இப்படி முன்னாடி போடணும் அப்ப 18னா 1 போடணும் ஆனா என்ன போடு நீ போடு இல்ல பின்ன 1 இப்படி போடணும் இல்ல இப்படி போடணும்னு சொல்றீங்க எதுக்கு சரிங்க நான் தவறா பேச மாட்டேன் நீ தவறா பேச மாட்டே 18 சும்மா உங்கள மாதிரியே தல தல தலன்னு இருக்கும்
81 உங்க அப்புத்தா மாதிரி நீங்க எங்க அப்பத்தாவ கூட விட்டு வச்சதே இல்லையே, அப்புறம் எப்படி? சரி, இப்ப அறிவா நீங்க பேசுறீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போகலாம்? ஒரு கொடையில? ஆமா. ஒருத்த கொடை பெரிய விஷயமா இருக்கு. ஏமா உன் கொடையில பெரிய கொடை? ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் கொடைய நீ எதுக்கு பேசுற? இல்லம்மா, நீ வச்சிருக்கீங்க கொடை. இல்ல இல்ல, அந்த கொடைகளை வேண்டாம். நார்மலான கொடை எத்தனை பேர் நனையாம போகலாம்? அப்ப உன் கொடைய வா. நீ என்னைக்கு என்ன கொடையலாம்னு பாக்குறேன், அது முடிஞ்சா நடந்தா நடக்குது, அது அப்புறமேல பாப்போம். இப்ப சொல்லுங்க. ஒரு கொடையில ஒரு ஆள் போலாம். நான் பார்க்க 15 பேர் போனாங்க. ஏடா அதிசயமா இருக்கு. அன்னைக்கு தான் மழை வரல, ஊரா சேர்ந்து போயிரு பாருங்க, போயிட்டு போறாங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க, மாட்டுக்கு என்ன போட்டா பால் கொடுக்கும்? மாட்டுக்கு வந்து பருத்தி கொட்டா புண்ணாக்கெல்லாம் போட்டா பால் கொடுத்துட்டு போகுது. ஏன் மாடு சிலைக்கு போடாதான் பால் கொடுக்கும்? அது கண்ணு போட்டா தான் பால் கொடுக்கும் மூதேவி. ஆமா, சரிங்க. மாடு எப்படி கண்டு போடும்? மாடு எப்படி கண்டு போடும்? இல்லம்மா, ஒரு மாடு 6 மாச சிலை, ஒரு மாடு 3 மாச சிலை. எந்த மாடு பின்னாடி கண்டு போடும்? எல்லாமே பின்னாடி போடும். ஓ, சிலை கூட பின்னாடி கண்டு போடும். வளங்க உன் மேல கொண்ட ஆசை என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? யாருக்கு எடுத்து சொல்றேன், அதை மட்டும் எப்படி தெரியுமா? குமுற கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீயும் பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாம், மாமா மயங்கிடலாம். குமுற கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீ பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாம், மாமா மயங்கிடலாம்.
குடிக்க அடிமையாகி விடாதீர்கள். மது ஒரு தடவை நீங்க குடிச்சீங்கன்னா அப்புறம் விடாது. எப்படி டீ குடிக்கிறோம் 4 மணியாகவும் டீ குடிக்கிறதுக்கு ஆசை வருதோ அதே மாதிரிதான் மதுவும். அதனால கூடிய மட்டும் மதுவுக்கு அடிமையாகி விடாதீர்கள். மது பழக்கம் கேடானது. ஆடு வச்சிருந்தும் மாடு வச்சிருந்தும் 500 செம்மறி ஆடு வச்சிருந்தோம். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தோம். 5-6 குறுக்கம் நஞ்சை வச்சிருந்தோம். 4 அரச நெல்லு வச்சிருந்தோம். நல்ல குடும்பத்து தேர்வு வச்சிருந்தோம். அத்தனையும் போகும் குடியால் வறுமை உண்டாகும். ஆடு வச்சிருந்தோம் ஆடு வச்சிருந்தோம் 500 செம்மறி ஆடு வச்சிருந்தோம். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தோம். 5-6 குறுக்கம் நஞ்சை வச்சிருந்தோம். 4 அரச நெல்லு வச்சிருந்தோம். நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தோம். அத்தனையும் போகும் குடியால் வறுமை உண்டாகும். அத்தனையும் போகும் குடியால் வறுமை உண்டாகும். பணத்தையும் கொடுத்து விட்டு ரோட்டிலையும் கிடக்குறான். வேண்டியாவுத்து போட்டு அம்மானம்மா நடக்கிறான். அன்பான அவன் குடும்பம் கிடக்குறடா பசியிலே. ஆம்புலட் போட சொல்லி அடிக்கிறான் வீட்டிலே. அன்பான அவன் குடும்பம் கிடக்குறடா பசியிலே. ஆம்புலட் அடிக்கிறான் வெளியிலே. ஆடு வச்சிருந்தோம் ஆடு வச்சிருந்தோம் 500 செம்மறி ஆடு வச்சிருந்தோம். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தோம். 5-6 குறுக்கம் நஞ்சை வச்சிருந்தோம். 4 அரச நெல்லு வச்சிருந்தோம். நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தோம். அத்தனையும் போது குடியால் வறுமை உண்டாகும். புதுசா குடிக்கும் போது சொந்தத்துக்கு போவது போல் அறியாத பனையில் மேலே பறந்து மயக்கும் மறுவிதத்தால் மதியம் கெட்டு மனமும் கெட்டு உடலையும் கெடுத்து தாமானம் இழந்து தயார் தவறான புத்தி சொன்னா முறைக்கிறான். வாயாடான வந்து பேசியிருக்கிறான். தயார் தகப்பனார் புத்தி சொன்னா முறைக்கிறான். வாயாடான வந்து சந்தையில் இருக்கிறான். ஊற்றி ஊற்றி குடித்ததால உடம்பு இன்னைக்கு முடியலே. ஊற்றி ஊற்றி குடித்ததால உடம்புக்கு இன்னைக்கு முடியலே. உடம்பில் உள்ள உறுப்புகள் நான் கெட்டு போச்சு தெரியலே. ஊற்றி ஊற்றி குடிச்சதால உடம்புக்கு இன்னைக்கு முடியலே. உடம்பில் உள்ள உள்ளுறுப்பு கெட்டு போச்சு செயலிலே. ஆடு வச்சிருந்தோம் ஆடு வச்சிருந்தோம் 500 செம்மறி ஆடு வச்சிருந்தோம். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தோம். 5-6 குறுக்கம் நஞ்சை வச்சிருந்தோம். 4 அரச நெல்லு வச்சிருந்தோம். நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தோம். அத்தனையும் போகும் குடியால் வறுமை உண்டாகும். அத்தனையும் போகும் குடியால் வறுமை உண்டாகும். குடியால் வேணாமப்பா வேணாம் மது பழக்கம்
சபதம் நீ எடுக்கணும் அடுப்பட்டிருந்தும் ஓடுபட்டிருந்தும் 500 சம்பதி ஆடுபட்டிருந்தும் அழகு சுகண்டி வச்சிருந்தோம் 5-6 குருக்கம் நஞ்ச வச்சிருந்தோம் 4 மரச நெல்லு வச்சிருந்தோம் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தோம் அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும் அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும் அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும் பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, குறிஞ்சி, முல்லை, அமுதம், பாளையம் என்று சொல்லப்பட்ட 5 வகையான நிலங்கள் உள்ளன. அதில் குறிஞ்சி நிலத்தை மட்டும் பெரிதாக நினைத்து நான் ஆட்சி செய்து வருகின்றேன். எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லை என்ற கவலையுடன் வாழ்ந்து வருகின்றேன். அப்படி வந்த காலத்தில் குறிஞ்சி நாட்டின் எல்லையில் நான் எங்கள் குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். அங்கே வேட்டைக்கு சென்று இருக்கும் போது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலே குகா குகா என்று சத்தம் கேட்டது. அங்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு கண்டெடுத்தேன். அதை சீராட்டி தாளாட்டி வளர்த்து பருவமடைந்து வந்துவிட்டது. ஆகையால் எங்கள் குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் செய்வதும் வழக்கம். அப்படி வளர்ந்து ஒரு காலத்தில் அழைத்தவன் குரலுக்கு வருவே என்ற கீதையிலே பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தின் கண்ணன். பாரதத்தில் உடையா
அவன் பிறந்தான் மலையிலே வேறு மனை புகுத்தான் உறவறியாத அவள் வருவார் அழைத்தவர் புகழுக்கு வருகிறேன் என்றார் இதழிலே கண்டு பார்ப்பவர்களுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் அழைத்தவர் புகழுக்கு வருகிறேன் என்றார் இதழிலே கண்டு யார் இங்கே அழைத்த காரணம் என்னப்பா? மகனே, அழைத்த காரணம் என்னவென்றால் நாட்டு மக்கள் நம்மை பற்றி என்ன கூறுகின்றார்கள்? அப்பா, தாங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஆமா, ஆலயங்கள் தோறும் ஆறுகள பூஜை சிறப்பாக இருக்குப்பா. சிறப்பாக நடந்து வருகின்றன. அன்னச்சத்திரங்கள் தோறும் அன்னதானங்கள் மிக மிக சிறப்பானது இருக்குப்பா. அதுல எந்த குறையும் இல்லை. அப்படியா? ஆனால் நம்ம குல வழக்கம் என்ன? நம்ம குல வழக்கம் ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் காப்பதும் தான் குல வழக்கம். உண்மைதாப்பா. ஆண்கள் உழுது பயிரிடுவதும் அதை பருவமா இந்த பெண்கள் திணைக்காவல் செய்ய வழக்கம். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெண் குழந்தை தங்கச்சி வள்ளி, அந்த வள்ளி பருவடைந்தும் இன்னும் காவலுக்கு அனுப்பாம இருக்கமே, அது ஒரு குறையா வந்து நாட்டு மக்கள் எல்லாம் பேசியிருக்காங்கப்பா. ஆமாப்பா, அது மன்னனுக்கு ஒரு நீதி மக்களுக்கு ஒரு நீதி அல்லவா? உண்மைதாப்பா. எல்லாம் ஒன்றேதான். உண்மைதாப்பா. நம்ம ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் காப்பதும் வழக்கம். அப்படி என்றால் மகள் வள்ளியை அழைத்து வந்து திணைக்காவலுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் அங்கு தங்க சித்தம் எனது பாக்கியம். அப்படி அழைத்து வாருங்கள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தாயாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்க்கவில்லை, தாயாரு கேட்கவில்லை, ஒரு வாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்க்கவில்லை, தாயாரு கேட்கவில்லை, ஒரு வாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினிலே மாடுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பிக்கு இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பண்பாடை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்று தம்பி உள்ளோம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்று தம்பி உள்ளோம். அன்னை என்ன வாழ்ந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என்ன வாழ்ந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கரஜி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்ப
பாசமடா நாடுகால் மண்டபம் நாமும் கொண்ட சொந்த நாடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடுகால் மண்டபம் நாமும் கொண்ட சொந்த நாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தும் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக இந்த அண்ணன் தம்பி பாடலை பாராட்டி காலத்தில் எளியாத காவியம் இந்த பாட்டெல்லாம் நரசிங்கம் ராஸ் அவர்கள் 100 ரூபாய் அம்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அவருக்கு கலைக்கும் சாராக நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். முடுக்கம்புலத்தை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து இந்த அண்ணன் தம்பி சகோதர பாடலுக்காக அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார். அவரின் கலைக்குருவாக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளேன்.